தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் சார். சார், இந்த தேர்தல் நெருங்கிக்கிட்டே வருது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு நரேட்டிவ் இங்கே இந்த அரசியல் களத்தில் வைக்கப்பட்டது சார். அது என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி அப்படின்றது வலிமையான கூட்டணி, ஆனால் ஏடிஎம்கே கூட்டணி அப்படி இல்லை. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சண்டை இருக்குது, பாமகவில் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஏடிஎம்கே தங்களுடைய சீட் ஷேரிங்கை அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே அப்படியே கம்பேர் பண்ணோன்னா டிஎம்கேல கூட்டணியில் மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவர்கள் எப்போவுமே நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதிமுகவில் சும்மா ஏதாவது காய்கறி நறுக்க ஒரு கத்தி வாங்கி பண்ணால் கூட கத்தியுடன் பாய்ந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அப்படின்ற அளவுக்கு 6 பேர் கூட சண்டை, இவர் கூட சண்டை, அப்படியே எடப்பாடி தூக்கி வெளியே போட்டுட்டு செங்கோட்டையனை பொதுச்செயலாக்க போகிறாரு, அது பண்ண போகிறான், இது பண்ணால் அடிமை, இது பாஜக அவங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்குது, அது இதுன்னு கண்டது. இங்கே 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கொள்கை என்று வந்து விட்டார், நாங்கள் இப்படி இருப்போம், பாஜக உள்ளே வந்துடும், அது இதுன்னு கண்டது பேசிக்கிட்டு நாங்கள் அதுன்னு. கடைசியில் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தேன், இவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. அதாவது திமுக அதிமுக கூட்டணி மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது அப்படியே திமுக எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஜொல்லாவில் அது எல்லாம் இங்கே தான். கூட்டணியில் பங்கு கேட்குறாங்க, நாங்கள் காங்கிரஸ் கேட்டுச்சு, கூட்டணிக்குள்ளே கபலீகரம் பண்ணுது பாஜக அப்படின்னாங்க. 63 சீட்டை 25 ஆக்குனாங்க, 12 சீட்டு 15 சீட்டெல்லாம் 6 ஆக்குனாங்க, 6 இப்போ 5 ஆக்கிட்டாங்க, 25 20 ஆக்க பார்த்தாங்க. அவங்க தாவேக்கா வச்சு சீனை போட்டு 28 காலில் கையில் விழுந்து அவங்க தான் காங்கிரஸை கூட்டு வந்தாங்க. அப்புறமா 28 கொடுத்துட்டாங்க. திமுக தான் கூட்டு வந்தது. இவங்க முதல்ல போனால் போட்டுன்னு இது பண்ணிட்டாங்க. வழக்கமாக இவர் இப்படி தான் பண்ணுவார், இவர் 2014 தான் பண்ணார். அந்த மாதிரி விட்டவுடனே தாவேகா கூட காங்கிரஸ் போனால் என்னென்ன நடக்கும்னு அப்புறமா லேட்டாக தான் புரியுது. ராகுல் வாழ்க்கையில் உருப்படியாக செஞ்ச 2-3 விஷயங்களில் இது ஒன்று, ஜோட யாத்திரை, இந்த மாதிரி தாவேகா இழுத்து போட்டது. ஆனால் அதை பார்த்து உஷாராயிட்டாங்க. தாவே கூட சஸ்டெயின் பண்ணிக்க முடியலையே ராகுலால். ராகுல் இல்லை, நீங்கள் காங்கிரஸுடைய ஒரு இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தர் நல்லது பண்ணால் இன்னொருத்தர் முட்டு சந்து கூட்டு போவார். சச்சின் பைலட்டு நல்லா யோசிப்பார், கெலாட்டு முட்டு சந்து கூட்டு போவார். நம்ம ஹரியானாலாம் பேசியிருக்கோம், 5க்கு 5 காங்கிரஸும் இவங்களும் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியும் ஜெயித்தாங்க. 10 எம்பியில் 5 இந்த கூட்டணியும் 5 பாஜக ஜெயிச்சுது. அதுக்கு முன்னாடி 10-0. 2 மாதத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் வருது. காங்கிரஸ் 42, ஆம் ஆத்மி 4%, 46, பிஜேபி 44%. இந்த கூட்டணியை அப்படியே கொண்டு போகிறத வேலையை தான் காங்கிரஸ் செய்யணும். எந்த புத்திசாலி தலைவராக இருந்தாலும் பண்ணுவாங்க. உடச்சிட்டாங்க. உடச்ச உடனே போயிடுச்சு. ராஜஸ்தானில் எல்லாரும் ஒன்றா, சமாஜ்வாடி பார்ட்டி எல்லாம் வர்றாங்க, கீழே எல்லோரும் சேர்த்துருந்தா ஆட்சி பிடிச்சிடலாம். 0.84 தானே போச்சு அங்கே. அப்புறம் நம்ம உதயநிதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்புல, சனாதனம் பற்றி பேசி, இல்லை பொய் நம்பாதீங்கன்னாங்க, அதெல்லாம் முடியாது, நம்பியே தீர்வுன்ட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த பானிபூரி அது இது நிறையா, அது இதுதான் அந்த டைமில் ரொம்ப பெருசானது. அப்போ காங்கிரஸில் இதையெல்லாம் யார் இப்போ பண்ணான்னா நம்ம கேசி வேணுகோபால். பீகார் ஓட் ஷோர், எஸ்ஐஆர், சாதாரண தேர்தல் நடைமுறை. அங்கே பாவம் அந்த மனுஷன் ஒரு 75 சீட்டு வச்சுட்டு இருந்தாப்புல, அவரை கொண்டு போய் 25 ஆக்கிட்டு தலைவரை வரட்டுமான்னு வந்துட்டாங்க. முட்டு சந்து இன்றைக்கி அவன் முட்டு சந்து கூட்டுறது தான் அது. இந்த மாதிரி பல இடங்களில் அந்த மாதிரி இங்கே ரொம்ப யோசித்து நல்ல முடிவெடுத்தாப்புல. தாவேகா காங்கிரஸ்ன்றது அடுத்த 5 வருஷத்துக்கு வேறு லெவலு. டிஎம்கேல 3வது இடம் போயிடும். தெரிஞ்சு இதோடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சவொன்னே டக்குன்னு சிதம்பரத்தை பிடிச்சி, தலைவரை எப்போ முடியுது உங்களது? 28 சீட்டு வேணுமா வேணாவா? ஐயோ வேணும். அப்போ என்ன நீங்கள் அவங்க அங்கே போய் என்னங்கிறாரு, போய் பேசுங்க போங்க. உடனே அவர் சோனியாட்ட பேசி, கார்கில்லாம் பேசி, ராகுலை ஓரம் கட்டிட்டு, அப்போ நான் என்ன பண்ணுறது? வழக்கமாக டூர் போவீங்களா, அந்த மாதிரி போ, எங்கே கனடா ஆஸ்திரேலியா எங்கே சுற்றிக்கிட்டு நாங்கள் இங்கே எலெக்ஷனை பார்த்துக்குறோன்ட்டு கோச்சிட்டு போயிட்டார் அவர். ராகுல் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கெலாம் பிரச்சாரத்தெலாம் வரமாட்டார். வந்தாருன்னா அதனால தான் ஸ்டாலின் அவர்களை அன்ஃபாலோ பண்ணது எல்லாமே. ப்ரோ அன்ப்ரோ ஆகிட்டார். அதனால்
எல்லாம் போச்சு. இவர்கள் கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி அப்புறம் ஒரு 3 சீட்டு சோடங்கரை ஆஃப் பண்ணாங்க. கடுமையான கோவம் சோடங்கருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தார். பாண்டிச்சேரி, நீ அங்கே ராஜானா நாங்கள் இங்கே ராஜா, நாங்கள் தான் உனக்கு சீட்டு கொடுக்கணும். இல்லை இல்லை, நாங்கள் முடிவு பண்ணிக்கோ, 22 சீட்டு நாங்கள், 8 சீட்டு உனக்கு, நாங்கள் தான் இங்கே முதலமைச்சர் வேட்பாளர்னா முடியாமல் ஜொல்லுலாம் கட்டாகி இன்றைக்கி தனித்தனியாக பாண்டிச்சேரியில் நிற்கிறாங்க. பாண்டிச்சேரியிலையும் பிரச்சனை, தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்கிறதுன்னு அங்கே சொல்லிட்டு இங்கே பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. இதில் கபலீகரம் மட்டும் இல்லை, அந்த கட்சிகளுடைய மாண்பு, மரியாதை எல்லாத்தையும் காலி பண்ணாங்க. ஒருத்தனை காலி பண்ணோன்னா அவனுடைய நம்பிக்கையை காலி பண்ணணும், அவனுடைய சுயமரியாதையை, அவனுடைய இதை, வெளியில் இருக்க அந்த இமேஜை காலி பண்ணணும். அதுதான் காலி பண்ணணும். அந்த வேலையை திமுக கச்சிதமாக பண்ணிச்சு. எப்படி சொல்கிறீங்க சார்? திமுக அரசினுடைய முறைகேடுகள், அவர்களுடைய தவறான ஆட்சி முறை, சாதாரண மக்களுக்கு எதிரான அவருடைய நடவடிக்கைகள், முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டு எல்லாவற்றுக்கும் கூட்டணி கட்சிகளை முட்டு கொடுக்க வச்சாங்க. இவர்களுக்கு தற்காலிகமாக கிடைத்த அந்த சலுகைகளை பெரிதாக நினைத்து கொண்டு இவர்களுடைய அடையாளங்களை அழித்து கொண்டார்கள். இப்போது செல்வ பெருந்தகை கூட இன்றைக்கி சொன்னார், நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற தவறுகளை தட்டி கேட்காம இல்லை, ஆனால் இந்த அரசாங்கத்து மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம். இதுனா ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனால் இதுதான் முதல் முறை அப்படின்னு ஒரு படத்தில் கிண்டலாக அந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் தவறை தட்டி தேட்டலாம் நாங்கள் பார்த்தோமே. அப்போ இது விசிகாவுடைய அடிப்படை என்னென்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வேங்க வயல் பிரச்சனை, பேருக்கு போயிட்டு ஒரு அடையாளப்பூர்வ போராட்டம் நடத்திட்டு அதோடு ஒதுங்கிட்டார். ஒதுங்கினது மட்டும் இல்லை, முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணார். அதற்கு பிறகு லாக்அப் படுகொலைகள், பெரும்பாலும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அதில் எல்லாம் இவர் அரசு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கவே இல்லை. மாஞ்சோலை அந்த பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கல. இந்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்தது. அப்போது பொய் வழக்குகள் இந்த மாதிரி, அதுக்கும் இவர் அவங்கக்கிட்ட நிற்கலை. சால்ஜாப் சொல்லிட்டு இருந்தார். தூய்மை பணியாளர்கள் 160 நாள் போராடினாங்க. பேருக்கு சடங்கு பூர்வமாக பார்த்துட்டு வந்துட்டார். இவரும் சரி, சிபிஎம்மும் சரி, விஜயும் சரி, எல்லோரும் கைவிட்டாங்க அவங்கள. கடைசியில் அவங்களா ஏதோ ஒரு இதுக்கு இவர்கள் வேறு வழி இல்லாமல் தேர்தல் நெருங்குதுன்னு ஒரு சமாதானத்தை கொண்டு முடிச்சு விட்டாங்க. அதுலேயும் இவர் கைவிட்டார். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களெல்லாம் அரசை எதிர்த்து குறைந்தபட்சம் குரல் கொடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணலை. இது சாதி ஆணவ படுகொலை, அதற்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு சிபிஎம் கேட்டுச்சு, இவரெலாம் கேட்டார். முடியாதுன்ட்டாங்க. மத்திய அரசிட்ட போய் கேட்டுக்கணும். இவர் மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதினார். உள்துறை அமைச்சகம் எல்லா ஸ்டேட்டுக்கும் லெட்டர் அனுப்பிச்சது. அந்தந்த ஸ்டேட் ரியாக்ட் பண்ணிச்சு, இவங்க கண்டுக்கவே இல்லை. அதையும் இவர் புலம்பிட்டு விட்டுட்டார். இந்த ஆணவ படுகொலை சம்மந்தமாக உள்துறை அமைச்சர் எழுதுகிறாரு, ஆனால் திமுக அரசு அதை கண்டுக்கவே இல்லை. அதற்கான தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கான முயற்சி எதையும் எடுக்கலை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அதை வலியுறுத்தணுமா வேணாவா, ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா வேணாவா, போராட்டம் நடத்தணுமா வேணாவா, பண்ணலை. எங்கள் கொடிக்கம்பத்தை நாங்கள் நடுவதற்கே இந்த நாட்டில் போராட வேண்டியிருக்கு, கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டேன்னு இவர். எங்கள் கொடிக்கம்பம் தான் முதல்ல வெட்டி சாய்க்கிறாங்க, எங்கள் தான் அகற்றுது போலீஸுன்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர் தன்னுடைய சுயமரியாதை, இதெல்லாம் விட தன்னுடைய கட்சி தான் நடத்துகிற ஒரு விழாக்கு, இந்த மது ஒழிப்பு மாநாடு, அது அதிமுக தாவேக்கெல்லாம் கூப்பிட்டான்னா அதில் என்ன இருக்குது, அவங்களாம் கூப்பிடுவோம் அப்படின்னாரு. அடுத்து கூப்பிடவே இல்லை, இவர்கள் பயந்து கொண்டு. அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறியா நீ, எங்களுக்கு எதிராக நடத்துறியான்னா, இல்லைண்ணா அகில இந்திய மது ஒழிப்பு மாநாடாக மாற்றிட்டார். குஜராத்தில் கூட மது ஒழிப்பு கொண்டு வரணும். ஏற்கனவே அங்கே மது விலக்கு அமலில் இருக்குது. அப்புறம் பார்த்தாரு, அகில உலக மது ஒழிப்பாக மாற்றிட்டாப்புல. ட்ரம்ப்பு, புட்டின், யாரும் ஐரோப்பியர்கள் யாரும் குடிக்கூடாதுன்ற லெவலுக்கு கொண்டு, தலைவர் ஓகேவா எல்லாம் ஃபினிஷ் அப்படின்னு. அப்படியா, சரி கொஞ்சம் வாழ்த்துறதுக்கு யாரும் ஆள் அனுப்புங்களான்னு அவங்க இவர் மேலே வச்சுருந்த மரியாதை பாருங்கள். ஆர்எஸ் பாரதியும் டிகேஎஸ் இளங்கோனையும் அனுப்புகிறாங்க. ஆர்எஸ் பாரதி நெக்கில் அடிக்கிறார். என்ன சொல்கிறாரு, ஊருக்குள்ளே போய் 10 பேரை பார்த்து குடிக்காதீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் யோசனையை போதனையை கேட்டுக்கிட்டு அவங்க குடிக்க மாட்டாங்க, அப்போ ஆள் வராமல் கடை மூடுவாங்க அப்படின்னு நெக்கில் அடிச்சுட்டு போனார். வாசுகி ஒருத்தவங்க தான் வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்போ ஒரு மாநாடை கூட உங்கள் இஷ்டத்துக்கு நடத்த முடியல. ஒன்று. ரெண்டாவது, புத்தக வெளியீட்டு விழா இவர் கொடுக்க போகிறாரு, விஜய் வாங்க போகிறாரு. அதில் 2 கட்டுரை இவர் எழுதியிருக்காரு. ஒரு வீடியோ பேட்டி ஒன்று அந்த ஏவி போடுறதுக்கு இவர் பேசியிருக்காரு.
ரவிக்குமார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த விழாக்கு இவரை போகக்கூடாதுன்றாங்க. நீங்கள் யாருங்க சொல்கிறதுன்னு கேட்கு. இது ஒரு பத்திரிகை நிறுவனம் நடத்துறது. நான் என்னுடைய ஆசான் அம்பேத்கருடைய சம்மந்தமான புத்தகம் நான் வெளியிட போகிறேன். அவர் வாங்க போகிறார். அவர் எதையா பேசிட்டு போட்டால் நான் நம்ம நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசுனா சொல்லுங்கள். இதில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவர் என்ன பண்ணார், இதோ தட்டி கழிச்சு கடைசியில் என்ன பண்ணாருன்னா, அங்கே ஒரு பெரும் சதி நடந்தது, அரசியல் சதி நடந்தது, எங்களை பிரிக்க பார்த்தார்கள் இப்படிலாம் சொன்னாரா? லாஸ்ட்டில் அதோடைய விளைவுன்னா உங்களுக்கு தான் மரியாதை போச்சு. அதில் விஜய் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போனார். சரி, இவ்வளோ கோவப்படுறீங்க, பாஜக உள்ளே வந்துடும் அதெல்லாம் சொல்கிறீங்க. கலைஞர் நாணயம் வெளியிடுறாங்க. அதில் திமுக தன்னிச்சையாக ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுது, பாஜகவுடைய தலைவர். ஏன் இந்தியா கூட்டணியில் தலைவர்களே இல்லையா? சோனியா இல்லையா? மம்தா இல்லையா? ராகுல் இல்லையா? கார்கே இல்லையா? ஃபருக் அப்துல்லா இல்லையா? யார் இல்லை? அட்லீஸ்ட் சிதம்பரத்தை வச்சு கூட வெளியிட்டுருக்கலாம். ஆனால் பாஜகவிலேருந்து ஒரு தலைவரை கூப்பிட்டப்போ உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணுமா வேணாவா? உங்களுக்காக டீ சம்சா சாப்பிடாம ரோட்டில் சண்டை போட்டுனுக்குறோம். நீங்கள் காரில் சர்ன்னு ராஜ்பவனில் போய் கலந்துக்கிட்டு, நான் ஸ்டாலின் கிடையாது, நான் முதலமைச்சர், இவர் உதயநிதி கிடையாது, துணை முதல்வர்னு உருட்டினுக்கிறீங்க. உங்களுக்காக டீ காப்பியை தியாகம் பண்ண எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இது தானான்னு கேட்கணுமா வேணாவா? அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது உங்களை அவங்க மதிக்கலை. ஆனால் நீங்கள் எங்கே போகணும் எங்கே வரணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு இவரும் அடி பண்ணி, அதுதான் அடிமைத்தனத்துடைய உச்சகட்டம். அதனால் அதோடைய விளைவு உங்கள் கட்சியிலேயே ஸ்போக்ஸ் பர்சன்லாம் திமுக ஸ்போக்ஸ் பர்சனே வைக்கப்படுற அளவுக்கு முட்டு கொடுத்தாங்க. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா சார், இவரே தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார், ஆட்சியில் பங்கு கேட்குற நிலைமை வரும் அந்த மாதிரியெல்லாம் பேசினார். ஆனால் இப்போ அப்படியே ஸ்டாண்டு உல்டாவாக மாறிடுச்சு. கேட்டால் கொள்கையை பலப்படுத்துவதற்காக தான் இந்த கூட்டணி அப்படின்னு. இவர்கள் எல்லோருமே எங்கே தடுமாறினாங்கன்னா, இவர்களுக்கு தனிப்பட்ட ஆதாயங்கள் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. சீட்டெலாம் விட்டுருங்க, மற்றது பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா அந்த இதில் தான் இவங்க காலியானது. மக்கள் நல கூட்டணி இருக்குல்ல, தனியாக நின்று நம்ம முடிவு பண்ணுவோம், நாங்கள் முடிவு பண்ணுவோம். இப்போ பிரேமலதா 0.43 என்ன அலப்புற, நாங்கள் முடிவு செய்து அந்த முடிவை சொல்வதற்கான முடிவு எடுத்து அந்த முடிவை என்று சொல்வதென்று முடிவு செய்து அன்று உங்களுக்கு அந்த முடிவை நாங்கள் முடிவாக அறிவிப்போம்னா, வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா விசு படத்தில் ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி மண்டை குழம்பிட்டான். எப்போ போனாலும் மேடம் இந்த முடிவு நாங்கள் எங்கே யார் கூட சேருவது என்பதை முடிவு செய்து தெரியுங்க, விட்டுருங்க பார்த்துக்கலான்னு இப்படியே பேசி அவங்க அந்த சீனை போட்டாங்கல்ல. நீங்கள் 4 பேர் மதிமுக கூட விட்டுருங்க, நீங்கள் மக்கள் நல கூட்டணி, நாங்கள் மக்கள் நல கூட்டணி முடிவு பண்ணோங்க. விஜய் வந்திருக்காருங்க, நாங்கள் யார் கூட சேர்றதுன்றதை நாங்கள் முடிவு பண்ணுவோம். நாங்கள் அவங்க கூட தொகுதி உடன்பாடு தான் வச்சோம். நீங்கள் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நாளைக்கு நாங்கள் எப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சும்மானா பனையூருக்காக போய் இந்த கேட்டு கதவை தட்டி அவன் கதவை திறந்துக்கியா, சும்மா வந்தோம் விஜய் மறுபடியும் வந்துடுங்க. பத்திரிக்காரங்கிறான் விஜயை சென்று சந்திக்கிறார்களா அப்படி இப்படின்னு உருட்டுவான். பயம் வருமா வராதா? செய்யணும்னு கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குது. தோணலை. அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். தலைவா அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்களே ஆட்சியில் பங்குன்னு, ஆதவ் கேட்டார், உங்களால் நாங்கள் என்றால் எங்களாலும் நீங்கள் தானே. ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம், ஒரு சாம்பார் வைக்கிறோன்னா தோரம் பருப்பு என்னால் தான் பருப்பு குழம்புன்னு சொன்னால், அப்போ நல்லெண்ணெய், அந்த வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், அந்த தாளிக்கிறதுக்கான கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாம்பார் வந்துடுமா? அப்போது நீங்கள் அதை கேட்கணுமா வேணாவா? நாங்கள் எல்லாம் இல்லாமல் நீ 26% ஆட்சி வந்துடுவியா? 45% உனக்கு எப்படி வந்துச்சு? நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 32 35னா நாங்கள்லாம் இருக்கிறோன்ற மரியாதைக்கு ஒரு 10% ஒன்று விழுந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வாக்கு. இப்போவும் அதுலேயும் பார்த்தா 26% தான் நீங்கள் இருக்கீங்க. 26% வச்சுட்டு என்ன பண்ண முடியும் உங்களால்? அதனால் நாங்கள் முடிவு எடுப்போன்ற அப்புறம் ஆண்டு எடுத்துருந்தால் பயம் வந்திருக்கும் அவங்களுக்கு. சார், இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி நீங்கள் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறீங்க, இதை மக்கள் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது இப்போ பார்த்தா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் கொல்லப்படுறாரு, அந்த துக்கம் தாங்காமல் அவங்க மகளும் துக்கம் தாங்காமல் இல்லை, நடவடிக்கை எதுவுமே வரலன்ற மாதிரி அந்த பொண்ணு இதாகுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயத்துலலாம் அவர் சைலண்ட்டாகவே இருக்காரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது அவங்க ஓட்டு வங்கியை பாதிக்கும், இன்டைரக்டாக அது கூட்டணியும் தானே பாதிக்கும். ஏங்க இப்போ என்னங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கட்சியே அவர் கையில் இல்லைங்க, திருமா கையில். அதான் சொன்னல, அவர் கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு,
மற்றவர்கள் எல்லோருமே திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக வைக்கப்படுற அளவுக்கு திமுக முட்டு கொடுக்குறாங்க. சேம் இதே தான் மார்க்சிஸ்ட் கட்சியில் அந்த கனகராஜ், அந்த இவர் அருணன், இவர்கள் எல்லோருமே திமுகவினர் கூட ஊழல்னு சொன்னால் எப்போவும் சொல்கிறது தானே கொடுப்பா அப்படின்ற மாதிரி தலைவருங்க பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ணதான் அப்படி போவாங்க. இவங்க யாரை பார்த்து சொன்னால் என்ன நீ எப்படி சொல்லலாம் அந்தளவுக்கு. இந்த டாஸ்மார்க் எதிராக ரைடு போச்சு இல்லை, நான் என்ன கேட்குறேன், மார்க்சிஸ்டுகளை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் சங்கரையா இவர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் தொகுதி உடன்பாடு, நேற்று இவர் சொன்னால வேல்முருகன் தொகுதி உடன்பாடு தானே, அதோடைய அர்த்தம் என்னென்னா ஒரு கோரிக்கைக்காக ஒன்று சேர்றது, ஜெயிச்சு முடிச்சோன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறது. அப்படி தான் மார்க்சிஸ்ட் கட்சி இருந்தது. நீங்கள் அவர்களுடைய அந்த அடிமனையாக போய்விட்டான்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்து சைடில், அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க. போன பிறகு உங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, எதுலேயுமே நீங்கள் தொழிற்சங்கங்கள், இப்போ டாஸ்மாக் சங்கம் இருக்குல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொண்டு வந்தது யார் சொல்லுங்கள்? தெரியல. சிஐடியு சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திருச்செல்வன், அவர் அதை பெருசாக்குனார். அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து திருச்செல்வன் எங்கேயுமே பேட்டி கொடுக்கல, ஆஃப் பண்ணிட்டாங்க. மின்சார வாரியத்தில் பெரிய சங்கம் சிஐடியுடைய சங்கம். மின்சார வாரியத்தில் என்னென்ன நடக்குது? நீங்கள் ஒரு யூனிட் கூட தயாரிக்கலைன்றது, வெளியில் துட்டு கொடுத்து வாங்குறாங்க, கூடுதல் விலைக்கு வாங்குறாங்க, அதனாலேயே மின்சார வாரியம் நஷ்டத்தில் ஓடுது. 4 முறை கமர்ஷியலும் 3 முறை வீட்டுக்கான மின்சார கட்டணத்தையும் உயர்த்திருக்கீங்க, ஆனாலும் நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு எல்லாருடைய குற்றச்சாட்டும். இந்த விவகாரத்தெல்லாம் யார் வெளியே கொண்டு வர்றது? தொழிற்சங்கம் தானே கொண்டு வரணும். எங்கேயாவது அந்த தொழிற்சங்க தலைவர்கள் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பேட்டி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வாய்ப்போட்டு, திருச்செல்வனும் வாய்ப்போட்டு. போக்குவரத்து தொழிற்சங்கம் என்ன பவர்ஃபுல்லாக இருந்தாங்க தெரியுமா சிஐடியு? இன்றைக்கி அவங்கள்ட்ட அந்த சங்கமே கை விட்டு போகிற நிலமை. ஏன்? அவங்க பக்கம் நிற்கல, அவங்க உங்கள் பக்கம் நிற்கல. சாம்சங் தொழிற்சங்கம் வேணும்னு நீங்கள் சண்டை போடுறீங்க, தொழிற்சங்கம் கொடுக்கக்கூடாதுன்னு நிர்வாகம் சைடில் அமைச்சரே நிற்கிறாரு, நீங்கள் போராடுறீங்க, பெரிய அது போராட்டமாக மாறுது. பட்டுன்னு இவங்க போய் முதலமைச்சர் நன்றி சொல்கிறாங்க. இங்கே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இந்த பந்தலெல்லாம் பிரித்து எறியுது போலீஸ். மாநாட்டில் கேட்குறாங்க கே பாலகிருஷ்ணன்ட்ட, தொழிற்சங்கமே கொடுக்கல, நமக்கு எதிராக அரசே நிர்வாகத்தோட கைகோத்து இருந்தது, எதுக்கு நீங்கள் போய் நன்றி சொன்னீங்க சொல்லுங்கள். அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியாது, திருமாவளவன் ஃபோன் பண்ணி சிஎம்க்கு நன்றி சொல்லலாம் வான்னு கூப்பிட்டாங்க, போயிட்டேன். எப்படி காமெடியாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, இது வேற ஒரு புதிரான விஷயமா இருக்குது சார். என்னென்னா, இப்போது திருமாவளவன் சொல்லி இவர் போனதாக இவர் சொல்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா வைகோ அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சமாதானப்படுத்துறதுக்கு அவர் வராரு, திமுகவினரே இன்வால்வ் ஆக மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி இதுதான் டெக்னிக், இதுதான் திமுக. நீங்கள் மத்திய அரசை திட்டணுன்னா இவங்களை விட்டு திட்ட விடுவாங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஈரான் வார இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் எப்படி சமாளிக்குதுன்னு உலக அரங்கில் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு ஆள் தான் பேசி முடிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகளை சொல்கிறாங்க. புட்டின், மோடி, சீன அதிபர், இவங்க 3 பேர் கையில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. மோடி இன்றைக்கி வல்லரசு உடைய இதோட ஒரு ஆளாக அவர், புட்டினும் சைனாவும் என்றைக்குமே வல்லரசு, அது அந்த ரஷ்யாவும் சைனாவும். இன்றைக்கி இந்தியாவுடைய இதுவாக அவர் நிற்கிறார். நமக்கான எல்பிஜி பயங்கர பற்றாக்குறை பிரச்சனை, அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க ஈரான். நம்ம ஈரானுடைய நட்பு நாடு, ஈரான் நமக்காக நின்ற நாடு. பாகிஸ்தான் வாரில் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் ஈரான் நமக்காக பேசினவங்க. அப்படிப்பட்ட ஈரான் இன்றைக்கி நம்மளை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவங்க வளைகுடா நாடுகளை தாக்குனதை கண்டித்து நம்ம ஐநாவில் வாக்களித்தும் நம்ம கூட நட்பில் இருக்கிறான். இன்றைக்கும் அவங்க வளைகுடா நாடுகளுடைய அதிபர்களோடும் ஈரானுடைய அந்த மற்ற தலைமையில் இருக்கிறவங்களுடையும் மோடி பேசுகிறார். முந்தானத்து கூட பேசி தாக்குதலுக்கு கண்டனம் கூட தெரிவித்தார். இந்த நீரிணையிலேருந்து ஹார்மோஸ்லேருந்து வந்த கப்பல் நம்மளது மட்டும்தான், 2 கப்பல். அவ்வளோ சண்டை, அங்கே மெசேஜ்ரா டெல்லி விகுனாடுறா இங்கே ஆடுறான்றான் தலைவரை, நம்ம கப்பல். நீங்கள் போங்க, டேய் அங்கே ஆடுறா இங்கே ஆடுறான்றான், நீங்கள் போங்க தலைவரை அப்படின்றான். அவ்வளோ பிரச்சனை இல்லை. நேற்று பேசியிருக்காங்க மறுபடியும் 2 கப்பல். நமக்கு சைனாக்கும் ரஷ்யா இவங்களுக்கு மட்டும் அவன் கொஞ்சம் கருணை காட்டுறான், ஏன்னா நம்ம அவங்க சைடு நிற்கிறோன்னு. மற்ற யாரையும் இப்போ சொல்லிட்டான், இஸ்ரேல் அமெரிக்கா தவிர மற்றவங்களாம் போங்க, $2 பில்லியன் $20 லட்சம் கட்டிட்டு போங்கன்றான். அதுலேயும் நம்ம கன்செஷன் வாங்கிடுவோம்.
அப்போ அந்த இதுக்காக நம்ம போராடுறோம். எல்பிஜி இது நேற்று கூட அமெரிக்காவிலேருந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து இறங்கியிருக்கு. இங்கே இந்த பிரச்சனையுடைய வீரியமே தெரியாது. நீ யார் புட்டினே கொண்டு வந்து இந்திய பிரதமராக வச்சுருந்தாலும் இதான் நீ நிலமை. மோடிஜி எல்பிஜி எங்கே, வேர் இஸ் எல்பிஜின்னு இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன் மக்கள் பிரச்சனைக்கு என்னையா போனீங்களா? கவர்னர் பிரச்சனைனா சைதாப்பேட்டில் போய் நிற்கிறீங்க. இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான பிரச்சனை உடனே வர்றது. மற்ற விஷயங்களுக்கு குரலே கொடுக்குறதில்ல. நடிகைக்காக யாரோ பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு மாதர் சங்கம் துள்ளிட்டு வந்துச்சு. அந்த டைமில் தான் 2.5 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இந்த விளாத்திக்குளம் இது எங்கே போனாங்க மார்க்சிஸ்ட்டுகள்? ஒரு காலத்தில் இப்படி இருந்தவங்க இல்லை மார்க்சிஸ்ட்டுகள். இந்த மாதிரி விஷயங்களில் முன்னணியில் இருந்தவங்க. மக்கள் பிரச்சனைனா மார்க்சிஸ்ட்டுகள் முன்னாடி நிற்பாங்க. தொழிலாளர் பிரச்சனைனா மார்க்சிஸ்ட்டுகள் முன்னாடி, விளையாட்டுன்னா மார்க்சிஸ்ட்டுகள் முன்னாடி நிற்பாங்க. இன்றைக்கி அடையாளத்தை இழந்து அந்த சைடு போய் இதுதான் இது எல்லாத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இவர்களுக்கான வாய்ப்பு இருந்ததில்ல, போராட்ட காலத்தில் இறங்க நிற்கிற அதை இவர்கள் பண்ணவே இல்லை. பரீட்சைக்கு படிக்கவே இல்லை. ரெண்டாவது, இதனால் இவர்களுடைய மரியாதை, இவருடைய மதிப்பு, மாண்பு எல்லாம் பொதுமக்கள்கிட்ட போச்சு, தொழிலாளர்கள்ட்ட போச்சு. இதற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்களுக்கு தாவேகா ஒரு துருப்புச்சீட்டு. போயிடுவேன், என்ன சொல்கிறேன், போயிடுவேன் அப்படின்னா வாப்பா என்னப்பா 8 தரம்பா வாப்பா 10 டபுள் டிஜிட்டு மாநாட்டிலே சொல்லிட்டோம், இல்லை சொல்லு ஹை விஜய் அப்படின்னா பயந்து போயிடும். ஆனால் கதவை சாத்தி விட்டோன்னார் இவர் திருமாவளவன். எங்களை கூப்பிட்டாங்க, அவர்களுக்கான கதவை அடைத்து விட்டேன். நீங்கள் அங்கே அடைக்கல, உறுதியாகல, அது சீட்டே உறுதியாகல, ஆனால் கதவை சாத்திட்டேன். நீங்கள் அங்கே அடைக்கல கதவை, உங்கள் கதவை நீங்கள் அடைச்சிக்கிட்டீங்க. இந்த சைடு ஏடிஎம்கே பாஜக போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. எங்கே போவீங்க? நல்லா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக சீட்டு பற்றிலாம் பேசாதீங்க, இவ்வளோதான். எப்படி வந்துட்டாங்க தெரியுமா? 6 குத்தம் எவ்வளோ ஜெயிச்சிங்க? இதெல்லாம் கேள்வியா? அப்போ 175 நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்க? அப்போது அதெல்லாம் வச்சு மடக்கி இப்படி தான். அப்போ இவர்களுக்கு வாய்ப்பையும் இவர்களே கெடுத்துக்கொண்டார்கள். அப்புறம் பின்ன என்ன ஆகும்? சார், இப்போ இந்த திமுக கூட்டணி மேலும் உடைய வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளில போகிறேன்னு எப்போ சொன்னார்? சொன்னார்ல. இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சார் பார்த்தீங்களா? அமைச்சர்கள் அதிகாரிகள் என்னென்ன செய்தார்கள் என்பது என்னிடம் இருக்கிறது, தக்க சமயத்தில் வெளியிடுவேன் சொன்னாரா இல்லையா? அப்போ அது ஒரு பிளாக்மெயில், அது ஒரு இது துருப்பிச்சிட்டு அவருக்கு. என்னன்ற அப்படி இப்படி என்ன சொல்லிட்டோம், வா இப்போ ஒரு சீட்டு தானே 2 சீட்டு தானே விடு, ஒரு சீட்டு தரேன் பார்த்துக்கலாம், வாங்க முதல்ல உள்ளே வாங்க அப்படி தூதுவரெலாம் போவாங்க. இங்கே இவருக்கே பிரச்சனையா, யாருக்கு? வைகோவுக்கு 3 சீட்டு உதயசூரியன் பிடிங்கிட்டாங்க, கட்சியை காலி பண்ணிட்டாங்க. இவர் போய் எம்ஏ பேபியை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட மதிய உணவு சாப்பிட்ணும். இது இவர் திரும்ப இங்கே பிரச்சனையா. இவர் இவருக்கு தாவாக்கா வேல்முருகனுக்கு நீங்கள் வந்தே ஆகணும், நாங்கள் மட்டும் இருந்தால் எப்படி பங்காளி, நீயும் அடிமையாகவே இரு வா அப்படின்னு. அப்போது நீங்கள் சொன்னீங்கள உடைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர்களுக்கு சீட்டு எண்ணிக்கை மேட்ரு இல்லை, அதை எப்படி வெளியே சொல்கிறது தான் மேட்ரு. திருமாவளவன் என்ன புலம்புனாருன்னு, முடக்க பார்க்கிறார்கள், வளர்ச்சியை தடுக்கிறார்கள், நம் வளர்ச்சி அவர்களுக்கு பொறுக்க யாருக்கு? இந்த சில பேர் புலம்புவாங்க. இந்த படத்தில் திருவிளையாடலில் நாகேஷ் அந்த இது எழுதி கொடுத்துட்டு திட்டுலாம் வாங்கிட்டு வந்துடுவாப்புல. ஐயோ இப்படி புலம்ப விட்டானே, முன்ன கூட கவிதை எழுதிட்டு போனால் ஏன்பா இதுவா அப்படின்னு கேட்பான். இப்போ நீ வாங்கினியா இல்லை மண்டபத்தில் எழுதிருப்போம், இப்படி புலம்ப விட்டானே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க, அப்படி புலம்ப விட்டானே அப்படி இப்படி. சிவாஜி என்ன சபையில் அவன் பாட்டை குற்றன்ட்டாங்க அப்படி இப்படின்னு வாப்புல. அந்த மாதிரி புலம்பி சில பொண்டாட்டிங்க புலம்பிட்டு இருப்பாங்க. வாக்கப்பட்டு என்ன பண்ணுறது எது தான் விடியுது, வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் கேட்பார், என்ன பிரச்சனை, ஏன் இது புலம்ப கூட கூடாதா, புலம்பு கூட கூடாதுன்றீங்களா அப்படின்னு. சரி சரி புலம்பு அப்படின்னு. அந்த மாதிரி திருமாவளவன் வளர விடவில்லை, அதை விடவில்லை. என்ன எங்கள் சத்தம்னு ஸ்டாலின் கேட்குறாரு. என்ன புலம்ப கூட எனக்கு உரிமை இல்லையா? ஏன் இந்த டைமில் புலம்புறீங்க? காரணம் சீட்டு குறைக்கிறாங்க. உங்கள் ஆற்றாமையை இப்படி வெளிப்படுத்துகிறீங்க, கோபமாக இல்லை புலம்பலாக வெளிப்படுத்துகிறீங்க. அப்போ வளர்ச்சியை யார் தடுக்கிறது? திமுக. வளர விடாமல் பார்த்துக்கொள்வது திமுக. கபலீகரம் செய்வது திமுக. உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது திமுக. கட்சியே இப்போ உங்கள் கையில் இல்லைன்றது. இப்போ நீங்கள் கேட்டிங்களே உடைஞ்சுமான்னு, உடையாது. ஏன் உடையாதுன்னா இவர்கள் குனிந்தே பழக்கப்பட்டு விட்டார்கள், முதுகெலும்புன்றது கிடையாது. இனிமேல் அவர்களும் இவர்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு ஆனால் டாக்டிக்ஸ் கிடையாது, இவர்கள் நம்மளை நம்பின்னு. ஏன் நம்பினா சீட்டு எண்ணிக்கையை தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்குது.
அப்போ அதில் சரி பண்ணிட்டா இது ஓகே. ஒரு சீட்டு கொடுக்குறத விட உங்களுக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஏதாவது வாரியம் அந்த மாதிரி வேறு விஷயம் விட்டமின் சிக்கெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ என்னென்னா எல்லாரையும் இப்போ தலைவர்களே சரி பண்ணுற வேலையை அவங்க பண்ணுறாங்க. இல்லைங்க எங்கள் கட்சி ஒத்துக்காது, டெல்லி மேலிடம், யார் என்ன சொல்லுங்கள், எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுதுன்னா எப்படி இந்த ஊடகங்கள் இந்த பத்திரிகையாளர்கள் அது இதுன்னு ஒரு செக்ஷனே அப்படி இருக்குல்ல, அதுக்கு அந்த மாதிரி இவர்களையும் ஒரு செக்ஷன் அப்படியே இவர்களை எதுவுமே இவர்கள் அதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. புலம்பிட்டு எப்படி இதை வெளியே சொல்கிறது, அதுதான் இப்போ உங்களுக்கு சிக்கல். பத்திரிகையாளர்கிட்ட போயிட்டு ஆகவே இன்றைக்கி சண்முகம் 5 சீட்டு முடிச்சிட்டா வச்சுங்க, ஆகவே நான் பாஜக உள்ளே வந்துடாதானே சொல்ல வரீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிட்டேன்ல. இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சொல்கிறேன். மதசார்பற்ற சக்திகள் வலுவடைய வேண்டும், மதவெறி சக்திகள் வலுவடைந்திருக்கிறது, அவர்கள் முன்னேற விடாமல் தடுக்கணும் என்றால் தலைவரை சிம்பிளாக பாஜக வந்துடும், அதானே சொல்ல வரீங்க. யோ புரிஞ்சிங்கய்யா, 5 சீட்டு தான்ட்டாங்க, வேறு என்னையா பண்ண சொல்கிற. இதுதான் இதில் சண்முகம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார், கூட இருக்கிறவங்க நெருக்கிறாங்க. அங்கே வீரபாண்டியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் முத்தரசன் இருக்கிறார். இங்கே முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன். ஒரு கட்சிக்கு ஒரு செயலாளர் தானே இருப்பார், அதுன்னு இவர்கள் கூடயே உட்காந்துக்கிட்டு. இதுதான் பிரச்சனை. எல்லாம் ஒயிட் காலராக மாதிரி கட்சியே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதை போட்டால் நம்மளை வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்பா உன் கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையை சொன்னேன், அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் சொன்னது நடக்குதா இல்லையா? 5 சீட்டு இன்றைக்கி சொல்லுவாங்க, நாடு நிமிரவும், மத சார்பற்ற சக்திகள் வலுவடையவும், மதவெறி சக்திகள் காலூன்றாமல் தடுக்கவும், அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு நான் 5 சீட்டு தானே போங்க தான். சரி சார், இப்போ ஒரு பக்கம் பார்த்தா திமுக கூட்டணியோட நிலைமை என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா தாவேகா டிவிகே தாவேகா ஒரு பெரிய சக்தியாக வளரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நான் எதிர்பார்க்கல. ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து ஊடகத்தில் காட்டப்பட்டது. நீங்களே சொன்னீங்க காங்கிரஸ் வந்து தாவேகா வச்சு தான் திமுகவையே மிரட்டுச்சு அப்படின்னு. ஆனால் கடைசியில் இப்போ தாவேகா கொஞ்சம் புஷ் ஆன மாதிரி தெரியுது. என்ன ஆச்சு? காங்கிரஸும் சேர்த்து தான் புஷ் ஆயிடுச்சு. காங்கிரஸுடைய முட்டாள்தனம் திமுகவை புறக்கணிச்சிட்டு அதை பயன்படுத்திடணும். அடுத்த 5 வருஷத்துக்கு வேறு லெவல் போயிருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. பிஜேபியோட தடுத்துருக்கலாம், தப்புன்ட்டாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஓகே, பாண்டிச்சேரியில் நானும் தாவேக்காக நிற்கிறாங்க, திமுக பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, இங்கே நாங்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்க என்னமோ 20 கேட்குறாங்க, வேணாம் தாவேக்கிட்ட பேசி டக்குன்னு பண்ணலான்னா அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. தாவேக்கா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், அந்த கட்சி அது ஒரு கட்சியே இல்லை, அதில் இருக்கிற யாருக்குமே அரசியல் அனுபவம் கிடையாது. ஒருத்தர் கேட்குறாங்க, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா, யார் ஆதவர்ஜுனா. நான் சொன்னேன் ஒரு அணு விஞ்ஞானி வராரு, அவரை ஒரு மாநாடில் அணு விஞ்ஞானியை கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். அதுக்கு அந்த அணு விஞ்ஞானியை கூப்பிட்டு வர பொறுப்பை ஒத்துட்டு ஒப்படைக்கிறாங்க. அவர் ஃப்ளைட் ஏரோட்ரான் வந்து இறக்கி காரில் ஏற்றிட்டு கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு அந்த காசுலாம் அவரே கொடுத்துட்டாரு. பங்கேற்றவுடனே அணு விஞ்ஞானி கூட அந்த டீமை இந்த மாநாட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாம் ஓகே, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஒரே காரணத்துக்காக அந்த காரில் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அவர் அணு விஞ்ஞானி ஆகிட முடியுமா? அணு விஞ்ஞானியை கூட பழகணுன்னு அணு விஞ்ஞானி ஆகிட முடியுமா? அதை ஒரிஜினா கதை அதுதான். பிரசாந்த் கிஷோர்னு ஜெயிக்கிற கட்சியை ஜெயிக்க வைக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. இல்லைனாலும் ஜெயிச்சிருக்கான் அந்த கட்சி. பிரசாந்த் கிஷோர் பண்ண கூடுதல் வேலை, நம்ம 60 சீட்டு கொடுத்தா 20 தான் ஜெயிக்கிறான், நீ 25 கொடுத்து முடக்கு. அவனுக்கு 15 கொடுத்தாலும் 5 ஜெயிச்சா பெரிய விஷயம், அவனுக்கு 6ன்னு சொல்லு. எல்லாரும் நம்மளை நம்பி வந்துட்டான். அந்த சைடு போனால் படு பாதாளம், உங்களால் எங்கேயும் போக முடியாது, அதனால் போட்டு முடக்கு. இதுதான் அவர் கொடுத்த ஒரே இது. இதுதான் எங்களுக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியலன்னு தான் நாங்கள் சொல்கிறோன்னா இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அவன் மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் தேவையில்லை நமக்குன்னு. உடனே அவர் கிளம்பும் போது அவருக்காக இங்கே எடுத்து ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அந்த டீம், ஐபேக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் அவன் இவங்க ஊட்டி இந்தவன் எல்லோரும், அவங்களெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அவர் போயிட்டார். அவருடைய ஐபேக் டீம் தனி, அவர் இதுக்கு போயிட்டார், ஆந்திரா போயிட்டாங்க, அது தனி. அப்புறம் அது ராபின் சர்மாவாக பிரிஞ்சிச்சு, ஐபேக்காக பிரிஞ்சிச்சு. இப்போ அது ரெண்டுமே திமுக வேலை செய்யுது. பிரசாந்த் கிஷோர் இது எல்லாத்துலேருந்து வெளியே போய் அவர் அரசியல்வாதியாக போயிட்டார். இப்போ அது இங்கே எடுத்திருந்த அந்த ஐபேக் டீமு அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு தான் பெண் உருவாக்குறாங்க. அந்த பெண்ணை பார்த்துக்கிறதுக்கு இவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதனாலேயும் இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிட முடியாது. அதுக்கப்புறம் இவர் பிரிஞ்சு வந்து இங்கே வர்றாரு, எங்கள் விசிகேக்கு. அப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆரம்பிக்கிறார்.
வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆரம்பிச்சுட்டு அவர் தன்னை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினச்சிக்கிறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் இவர் டீமுக்குள்ளேயே உக்காந்துட்டு கனிமொழிக்கு ஒரு டீம் வேலை செஞ்சிருந்தது, இவர்கிட்ட சம்பளம் வாங்கினேன். அது கூட இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த டீம் வெளியே போய் இப்போ தங்கம் தென்னரசு கனிமொழிகிட்ட இருக்குது. ரூவை கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த டீம். அதுக்கு முன்னாடி நமக்கு ரூனா தெரியும்ல. நீங்களாம் கூன்னு போட்டிருப்பீங்க. கூ 10 கொடுங்க, நான் வந்து ஊ 10 கொடுங்கன்னு போட்டிருந்தேன். இவங்க போன வருஷம் அந்த ரூ கண்டுபிடிச்சதுலேருந்து எனக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ ரூபாய்க்கு ரூ தான் போடணும்ல அப்படின்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜுல்பிகர் அலி பூட்டோன்னு ஒருத்தர் குஜராத்துக்கார். நம்ம நாட்டுடைய கொடுமையை பாருங்கள். இதாச்சா இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இவர் அங்கேருந்து தாவேக்காக்கு வந்தார். தாவேக்கால இவர் தன்னை இணைத்து கொண்டு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆகிட்டார். இவர் டீமு இங்கே இறங்கி ஒர்க் பண்ணுது. இது ஒன்று வச்சுக்கிட்டு இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறீங்களா? ஆதவ் பேசாத வரைக்கும் அவருடைய புத்திசாலித்தனம் வெளியில் தெரில யாருக்கும். பேச ஆரம்பித்தோன்னே ஓ இது இவ்வளோதானான்னு தெரிஞ்சு போச்சு. சில பேர் பார்க்குறதுக்கு அப்படி இதுவாக இருப்பான், பயங்கரமாக நினச்சிக்கும், நெருங்கி பழனா தெரியும், அடா இவ்வளோ பெரிய ஞான சூன்யமா அப்படின்னு. அந்த மாதிரி ஆதவுக்கு இந்த பொலிட்டிக்கல் நாலேஜுன்றது பெருசாக இல்லை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு யார் சேர்த்தாங்க? அருண்ராஜ். ஒன்றும் கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமார். அவர் வந்து ஐடிவிங்க அதுன்னு வச்சு ஊட்டிட்டு இங்கே வந்து அங்கே வச்சு பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இங்கே வந்துட்டார். செங்கோட்டையன் மாபெரும் தலைவர். அவர் எத்தனை வருஷமாக அங்கே இருந்து ஒன்றும் குப்பை கொட்டாதோடைய விளைவு இங்கே வந்தோன்னு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய இது தாவேக்காவுடைய இது புஷி ஆனந்த். அவரை வந்து கட்சியுடைய பொதுச் செயலர்னு போட்டாங்க. அவர் வந்தோன்னே அவங்க ஆளுங்களாம் போட்டு கட்சி அவர் கையில் வச்சுக்கிட்டார். அப்புறம் ஜானுன்னு ஒருத்தர் ஊரில் எல்லோரும் முட்டு சந்து கூட்டு போகிறதுல முதன்மையானவர். அவரை வந்து இவர் போட்டுக்கிட்டது ப்ளஸ் அவங்க வேறு மாதிரி அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போது கட்சி புஷி கையில் இருக்குது, விஜய் ஜான் கையில் இருக்கார். இதுதான் அந்த கட்சியிலே பிரச்சனை. இது எதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா இவங்க அப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் பாண்டிச்சேரியில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. எங்கே? யார் கூட? நேயம் மக்கள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கே முஸ்தபா கட்சி மாதிரியா? ஆமாம், தமிழ்நாட்டில் கூட இதெல்லாம் நடக்குதே. முஸ்தபாகிறாரு, இன்னொன்று 4 லட்சம் பேர் கொண்ட ஒரு கட்சி வெளியே போயிடுச்சு தெரியுமா? அதனால் இந்த காமெடியெலாம் நடக்க தான் செய்யும். இதோ கட்சியே இல்லாத ஒருத்தரும் கட்சியிலே இல்லாத ஒருத்தவங்களை சேர்ந்து ஒரு அணி அமைச்சிக்கிறாங்கல்ல, மாபெரும் அணி. நான் என்கிட்ட கேட்குறவங்களாம் சொல்கிறது சசிகலா கூட்டணி, அந்த கட்சி பேர் சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி அதுவாக தான் இருக்கும். பெரிய பேர் உள்ள கட்சி, அவ்வளோ பெரிய பேர், அதுவும் விலை கொடுத்து வாங்கின கட்சி அது. அவங்களுக்கு கட்சி பேர் கிடைக்கல. இந்த பீரியடுக்குள்ளே கட்சி இது பண்ணோன்னே ஒருத்தர் கட்சி வச்சுருந்தார், அடிக்கடி தேர்தலில் போட்டிடுவார், மதுரைக்கார் ஒருத்தர். அவர்கிட்ட துட்டு கொடுத்து அந்த டைட்டிலை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இப்போ அதுக்கு கூட வச்சுருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கிற கூத்துலாம் நடக்குது. இவர்கள் எதையும் ஃபார்ம் பண்ணாமல் வந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு கடைசியாக இது என்டிஏ கூட அலையன்ஸ் தான் போனால் தான், அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு கட்சியுடைய நிலைமை என்னன்னு. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சுத்தமாக தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் பிடிவாதமாக ஜான் போன்றவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணுறாருன்னா இவர் எந்த லெவலில் இவருடைய லெவல் இருக்குது பார்த்துங்க. அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்குது. ஆதவுக்கு பிஜேபி கூட போகக்கூடாது, அவர் கிட்டத்தட்ட திமுக ஸ்லீப்பர் செல்லு. ஜானுக்கும் அதே தான். இப்போ இந்த மாதிரி ஆளெலாம் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ண முடியும்? சிடிஆரும். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவர்கள் போகிறத தான் தடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைன்னு. பாண்டிச்சேரியில் அட்லீஸ்ட் காங்கிரஸ் கூட நீங்கள் போயிருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எப்படி சோனியாவை பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி ராகுல் பேசி இந்த கூட்டணி பேச்சு நடக்கும்போதே டக்குன்னு சோனியா அது கார்கேட்லாம் போய் விஜய் வளகாப்புக்கு மட்டும் போத்துறது இல்லை. அந்த மாதிரி சோனியா போய் பார்க்கணுமா வேணாவா? கார்கே போய் பார்க்கணுமா வேணாவா? தெரியுதா இவங்களுடைய பிரச்சனை என்னென்னு? வளைகா நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணோம், திங்கக்கிழமை வேட்புமனு தாக்கலே முடியுது. இவர் இங்கேருந்து அங்கே போகிறார், என்னன்னு கேட்டால் வளைகாப்புக்கு போகிறாரு. ஒரே கலர் ட்ரெஸ் அங்கேயும் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவர் எப்படிங்க ஒரு நாட்டுடைய தலைவனாக வர முடியும்? அப்போ இந்த பிரச்சனை எல்லா தலைவர்களுக்குமே இந்த விஷயத்தில் மைனஸ் இருக்குது. ஆனால் அவங்க எங்கே வைக்கணுமோ அதை வச்சுக்கிட்டாங்க, யாரும் பெருசாக உள்ளே கொண்டு வரல. பல தலைவர்கள் நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத தலைவர்கள், மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள், ஆனால் இந்த மைனஸ்லாம் இருந்தது. ஆனால் அவங்க அதை எங்கே தனியாக வச்சுக்கிட்டாங்க. இது தனியாக மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது கடுமையாக உழைச்சாங்க. 16 மணி நேரம் 15 மணி நேரம் உழைச்சவங்களாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இதுதான் பிரதானம், மற்றதெல்லாம் அப்புறன்ற மாதிரி. ஒரு கல்யாணம்னா கூட நீங்கள் போனீங்கன்னா நியாயம் சொல்லலாம். வளகாப்புக்கு போய் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு யாராவது போவாங்களா? கட்சிக்காரன் நான் நினைப்பான்.
இன்றைக்கி அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறிட்டு இருக்கா இல்லையா? இது ஒரு விஷயம். இங்கே கோட்டை விட்டார். பாண்டிச்சேரியாக பிடிச்சிருக்கலாம்ல. பாண்டிச்சேரியில சீட் அனௌன்ஸ் பண்ணிட்டு, வேட்பாளர்களே கிட்டத்தட்ட 30லயும் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா 2 தொகுதியில இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி. அது என்ன ராஜதந்திரம்? மண்ணாங்கட்டி தந்திரம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ கூட ஒன்றும் கட்டுப்படல. காங்கிரஸ்கிட்ட பேசி 10 நாங்கள் நிற்கிறோம், 20 நீங்கள் நில்லுங்க, மீதி நாங்கள் வாபஸ் வாங்கிடுறோம், நம்ம கூட்டணி போட்டுக்கலாம்னு இப்போவும் பண்ணலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. இதாங்க ராஜதந்திரம். இங்கே ஒன்ஸு காங்கிரஸும் இந்த வேலையில் இறங்குச்சுன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் சீட் வரும்போது தாவேகா கூட கூட்டணி, இல்லை உள்ளாட்சியிலேயே தாவேகா கூட கூட்டணி காங்கிரஸ். ஏன்னா டிஎம்கே எப்படியும் இந்த தடவை முடிஞ்சிடும், ஆட்சி தொடராது. அப்போ காங்கிரஸ் அழகாக கழட்டி விட்டு தாவேகா கூட வந்துடலாம். ஆனால் இவர்கள் அதற்கும் லாய்க்கில்லை. இப்படி தான் இவர்களுடைய அரசியல் போய்கிட்டு இருக்குது. அதனால் இங்கே 234 வேட்பாளர் எவ்வளோ விருப்ப மனு விநியோகித்தாங்க? அது ஆயிரக்கணக்கில் இல்லை போச்சு. ஆயிரக்கணக்கா? ஏங்க நாள் 25,000னாங்க. இந்த பூசா சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருத்தருக்காரு, 1,00,000 போயிடுச்சுட்டாப்புல. நான் அன்றைக்கே சிரித்தேன். சுண்டல் விற்கிற மாதிரி விற்கிறீங்கடா, எத்தனை ரிட்டர்ன் வரும்? 10,000 கட்டணும் ரிட்டர்னுக்கு. எத்தனை பேர் வருவான்? வரவே இல்லை. 300 பேரோ 400 பேரோ வந்தான். நிறைய பேர் அதை உறுப்பினர் இதுக்கான படிவம் நினச்சி வாங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. ஜனநாயகனுக்கு அந்த ஃபார்மை கொடுத்தா ஜனநாயகம் டிக்கெட் ஃப்ரீ நினச்சிருப்போம். புசி முடிவு பண்ணுறது தானே. ரெண்டாவது ஒரு 300 500 பேர் என்னமோ 10,000 கட்டி விருப்ப மனு கொடுத்தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்ககிட்ட போயிட்டு கட்சி நிதி 2 கோடி கொடு, அது கொடுன்னா அவன் எங்கே போவான்? என்கிட்ட இல்லைங்கன்ட்டு எவனுமே நேர்காணலுக்கு வரல. கொஞ்சம் பேர் மட்டும் வந்தாங்க. மீதியால் 234 தொகுதி ஆள் வேணும்ல. நீ ஏன் யாராவது பணக்காரன் இருந்தால் பிடிச்சிட்டு வாண்ணா? நீ பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இன்றைக்கி என்ன பேட்டி கொடுத்தாரு, நான் வாழ்நாள் பூரா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கட்சி நிற்க வைக்கணும், எனக்கு செலவு பண்ணணும், ஆனால் ஒரு பணக்காரனை கூப்பிட்டு துட்டை வாங்கிட்டு நிற்க வைக்கிறாங்க. நான் என்னோடய இதெல்லாம் கொடுத்துட்றேன், நான் சுயேட்சையாக நின்று நான் யாருன்னு காமிக்கிறேன்னு. இது இங்கேயே நடக்கும். இதில் இன்னொரு ஜோக் என்னென்னா, வெளியே வராத விஜய் வெளியே வர விஜய்னு தேர்தல் பிரச்சாரத்துலேயும் வெளியே வரல. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எல்லா வேட்பாளரும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வரான். அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் காட்டு, நீங்கள் பிரச்சாரம் பண்ணணுமா? இது எப்படி இது? விஜய் 2 தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 2 தொகுதின்னு சொல்கிறாங்க. பெரம்பூர் உறுதி. எனக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் பார்த்தா விஜய் நிற்க மாட்டாருன்னு தோணுது. நிற்க மாட்டார். நான் ஆரம்பத்தில் சொல்லுங்கிறேன். ஏன்னா நின்னா ஜெயிக்க முடியாது, ஏதாவது பிரச்சனை யோசனை வரும். இன்னொன்று, இந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சிடும் அவருக்கு. 30 சீட் 40 சீட்டு கூட வர, 10 சீட்டு வரதே பெரிய விஷயம். அப்புறம் நம்ம மட்டும் ஜெயிச்சு என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் விஜய்க்கு அந்த மாதிரி துணிச்சலாக போகிறதுக்கு தைரியம் இருக்கா? அப்போ இந்த பிரச்சனைலாம் தாவேக்க முன்னாடி இருக்குது. இதுதான் இன்றைய நிலைமை. அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க. 25 பட்டியல் வெளியிட போகிறாங்க, அடுத்தடுத்து போகிறாங்க. நீங்கள் டைம்ஸ் நவுலேருந்து ஏபிபி நாட்டிலேருந்து எடுத்த சர்வேலாம் மேலே போய்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் கூட்டணி கட்சிகள் தகராறு, இது தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம், பல பேர் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க, எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும். இது எல்லாமே என்ன ஆகும்னா என்டிஏக்கு சாதகமாக போய்கிட்டே இருக்கும். விஜய் பிரிக்கிற வாக்குகள் இவர்களை வீழ்த்தும். ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து பல விஷயங்கள் டிஎம்கே கோர் ஓட்டை அவர் பிரிக்கிறார். இப்படி தான் போகும். ஓகே, இப்போ கம்பேரிட்டிவ்லி என்டிஏ கூட்டணிக்கு வருவோம் சார். 27 தொகுதி பாஜகவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாமகவுக்கு ஒரு 18, அமமுகவுக்கு ஒரு 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீட் ஷேரிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, பாஜக வந்து 80 தொகுதி நிற்கும், எடப்பாடி தூக்கி போட்டு எஸ்பி வேலுமணி முதலமைச்சர் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பேசி வச்சுருந்தார். இந்த மாதிரிலாம் பேசினாங்க. தங்களுடைய உயரம் என்னென்னு பாஜகவுக்கு தெரியும், தான் எந்த இடத்துல இருக்கிறோன்னா அதிமுகவுக்கும் தெரியும். இவர்கள் சொன்னால் டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அது இதுன்னு. இன்றைக்கி எம்ஜிஆர் மாளிகையில் தானே இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சது. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்போது இது வந்து அவர்களுக்குள்ளே என்னென்னா இந்த கௌரவம், இந்த பெரிய பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஏன் எங்கள் அமித்ஷா வரலையா? 3 நாள் தடவை வந்தார்ல. அதனால் அந்த மேட்டர்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்தணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை முக்கியம் இல்லை சார், ஜெயிக்கிற தொகுதி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் சென்னையிலே இப்போ டி நகரையும் விருகம்பாக்கத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆவடி தொகுதி அதிமுக உடையது, ரஹீம் நிற்கிற தொகுதி, முன்னாள் அமைச்சர். அந்த தொகுதியும் அஸ்வின் ஒருத்தர் நிற்கிறாருன்றாங்க பாஜக, ஒரு இளைஞர். அப்போது இந்த மாதிரி பல இடத்துல விட்டு கொடுத்து போகிற இதுவும் நடக்குது. ஸோ இப்போது பாமக பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு 18 தொகுதி கொடுக்குறாங்க சார். ஆனால் ஏற்கனவே அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிளவு இருக்குன்றாங்க. அது வந்து இந்த கூட்டணியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிளவும் இல்லை. பிளவுனா 50-40, 60-30 ஏதாவது ஒன்று இருக்கணும். இங்கே
ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ஐயா கிட்ட கட்சி இல்லை. அவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு லெட்டர் எழுதி காமிக்கிறார். இப்படி ஆனால் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு, அவர் வந்து இந்த சின்னத்தை முடக்கணும் அப்படின்றாரு. எங்கே முடங்குச்சு? தேர்தல் டைமில் வழக்கை எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கல. தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் வரைக்கும் இவங்களுக்கு தான் சின்னன்னு கொடுத்துட்டாங்க. இவர் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார். உரிமையல் நீதிமன்றம் போங்கன்னாங்க. உரிமையல் நீதிமன்றத்தை போட்டால் சசிகலா தான் நான் தான் பொதுச் செயலாளர்னு போட்ட வழக்கு தீரவே தீராமல் இப்போ அந்த அம்மாவே கட்சி தொடங்கிட்டாங்க தனியாக. இனி அந்த வழக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி கேசி பழனிசாமி பலரும் போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் செல்லாது. இன்னொன்று, ஒரு கட்சி பைலா பிரகாரம் அதிக பொதுக்குழு யார்கிட்ட இருக்குது? அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், மாநில நிர்வாகிகள். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் அங்கே இருக்காங்க. மாநில நிர்வாகிகள் முழுவதுமே அங்கே இருக்காங்க. அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட இருக்காங்க. அதிக மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் அங்கே இருக்காங்க. இங்கே 10% கூட கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது முறையாக பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் தன்னை ரினியூவல் பண்ணிட்டார் அவர். இது எல்லாத்தையும் கொண்டு போய் கட்சி பயிலெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகே உங்களை தான் கட்சின்ட்டாங்க. அப்போ மாம்பழம் சின்னம் இன்றைக்கி அன்புமணிட்ட இருக்குது. நீங்கள் தொகுதி பிரித்து வேட்பாளர்லாம் நிறுத்தினா பிறகு என்ன தான் ஐயா ராமதாஸ் வந்து உண்மையானவர்கள் எங்களுக்கு தான் போடணும் அப்படி இப்படின்னாலும், முதல்ல அவருக்கு சின்னம் போகிறது, கையெழுத்து போகிறதுக்கு பிஃபார்முக்கான இதுவே கிடையாது, கட்சியே இல்லை அவர்கிட்ட. அப்போது ஒருவேளை சசிகலா அவங்க கட்சியிலே இவங்க வேட்பாளர் 3 பேர் 4 பேர் நிப்பாட்டுறாங்கன்னா தென்னை மர சின்னத்தில் நிப்பாட்டுவாங்க, இவங்க மாம்பழ சின்னத்தை நிப்பாட்டுவாங்க. பொதுவாகவே ஜனங்க பாமகவுக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? என்னதான் ஐயாவே சொன்னாலும் மறந்து விடாதீர்கள், ஒரு வன்னியனாக இருந்தால் நீங்கள் பாமகவுக்கு எங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொன்னார்னா தலைவரே ஓகே தலைவர்னு மாம்பழத்தில் வந்து குத்திடுவாங்க. இந்த சேகர் பாபு திமுகவில் போய் சேர்ந்த பிறகு தோற்று போயிட்டார். என்னன்னு பார்த்தா உனக்கு தான் போட்டிருக்கேன், உனக்கு தான் போட்டிருக்குன்னு எல்லாம் ரெட்டைலைக்கு போட்டான். இந்த மாதிரி பலருக்கு இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டுரும். அதனால் பாமக வந்து ரொம்ப பவராக நிற்கிது. உங்களுக்கு வட மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து இது திமுகவை காலி பண்ணுறதுக்கு பாமக, டிவிகே, ஒருவேளை பண்ருட்டி வேல்முருகன் வெளியே போனால் அவர் 3 பேரும் வட மாவட்டங்களில் திமுக கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இப்போ கம்பேரிட்டிவ்லி என்டிஏ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் எதுவுமே அதை பற்றி பேச முடியலன்னா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாட்டி என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியல பாருங்கள். நிறைய தொகுதிகளில் திமுக வந்து பணம் கொடுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் இது மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? தேர்தல் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேர்தல் ரத்து எப்படி ஆகும்னா, பெரும் அளவில் இந்த இதில் பிடிச்சாங்க பாருங்கள், கண்டெய்னர் ஒரு தடவை ஆர்கே நகரில், அந்த மாதிரி பிடிச்சி ஏதாவது நடந்தால்தான் உங்களுக்கு தேர்தல் ரத்து பண்ணுவாங்க. மற்றபடி தேர்தல் ரத்து பண்ண வாய்ப்பு இல்லை. தேர்தல் ஆணையம்ன்றது தனியாக ஒன்று கிடையாது. இங்கே இருக்கிற அதிகாரிகளை வச்சு இயங்கிறது தான் தேர்தல் அதிகாரிகள். அப்போது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இவர்கள் என்ன செஞ்சாங்க நான் கேட்குறேன். தேர்தல் அறிவித்து 10 நாள் மேலே ஆகுது, தேதியெலாம் அறிவிச்சு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ஆகுது. வெஸ்ட் பெங்காலில் என்ன நடவடிக்கை போகுது? இங்கே ஒரு ஆளை மாற்றிருக்கீங்களா? அப்போ இங்கே இருக்கிற அதிகாரி இப்போவும் திமுக தான் நம்ம அதிகாரின்னு நினச்சி பயந்துகிட்டு இருப்பாங்க. கார்கள் எல்லாம் மடக்கி உள்ளே கூட சோதிக்காமல் அனுப்புறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சுதீஷ் வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. அந்த அதிகாரிக்கு வண்டி விட்டு இறங்கி நில்லுங்க சார், காரை செக் பண்ணணும்னு சொல்லக்கூட பயம். ஏன்னா ஆளுங்கட்சியில் கூட்டணி அப்படின்னு. அந்த மனநிலை மாறணும்னா நீங்கள் தேர்தல் அந்த அந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வரணும். ரெண்டாவது ஸ்ட்ரிக்டாக இந்த ஆர்டர்லாம் போடணும், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை தொடர்ச்சி பெரிய அளவில் இருக்கவங்கள மாறுதல் கொண்டு வரணும். எல்லாம் பட்டியல் போயிருக்கு, மாறுதல் வரும்னு சொன்னாங்க, நான் ட்வீட் கூட பண்ணேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் எந்த மாறுதலும் வரவில்லை. பொறுப்பு டிஜிபியை கூட மாற்றலைங்க. இன்னொன்று சொல்கிறேன், டிஜிபி ஹெச்ஓபிஎஃப்னு சொல்கிறாங்களா, தலைமை டிஜிபிக்கு இணையாக டிஜிபி நியமிக்கக்கூடாது. அதாவது இன்டெலிஜென்ஸ் டிஜிபியோ கிரைம் டிஜிபியோ நியமிக்கக்கூடாது, ஸ்பெஷல் டிஜிபிலாம். இங்கே இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு டிஜிபி போடுறாங்க. தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாலநாகதேவின்னு அவங்க டிஜிபியை இந்த டிஜிபியாக இன்டெலிஜென்ஸ் டிஜிபியாக போடுறாங்க. போடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்குது. ஏன் இது வரைக்கும் மாற்றலை? இது எத்தனை பாஜக தலைவர்கள் போய் புகாராக கொடுத்தாங்க? தெரிஞ்சிருக்கு. அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில். அப்போ தேர்தல் வந்து ரத்தாகலாம் வாய்ப்பு இல்லை. பணம் கொடுக்குறது எல்லோரும் தான் கொடுக்குறாங்க, எல்லா முதலாளித்துவ கட்சிகளும் தான் கொடுக்கும். இவங்க அவங்களாம் தாவேக எவ்வளோ பேசுகிறாங்களே, நீங்கள் எத்தனை இடத்துல மாட்டுறாங்கன்னு பாருங்கள். அதனால் முறையாக நடவடிக்கை எடுத்து இதை தடுக்கிற வேலையை பண்ணணும். இன்றைக்கி எப்படி மனநிலை ஆகிடுச்சுன்னா, நீ எவ்வளோ தர, நீ எவ்வளோ தர, நீ எவ்வளோ தர, மக்களே அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. பட்டி கட்டி அதுக்குள்ளே போய் காலையில் உட்காந்துட்டு நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்துருந்தாங்கன்னா உட்கார தயாராக இருக்காங்க. இன்பச்சுற்றுலா கூட்டு போனால் போக தயாராக, நான் ஏன்டா அவங்களோட வரணும் அப்படின்னு கேட்குற மனநிலை யாரும் இல்லை. அந்தளவுக்கு அவங்க வறுமை,
இந்த கஷ்டத்தில் வச்சுக்கிட்டு அதை ஒன் டைம் முதலீடு 5 வருஷத்துக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கிறது, அதில் சம்பாதிக்கிறது, அதை மறுபடியும் ஒரு தடவை முதலீடு பண்ணுறது. இப்படி ஆகிடுச்சு இன்றைக்கி அரசியல் நிலைமை. மற்ற எந்த ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் இது ரொம்ப மோசமாக இருக்குது. பணம் தேர்தலுக்கு மற்ற ஸ்டேட்டில் ஐயோ இதை வச்சு நாங்கள் 10 தேர்தல் நடத்துவோன்ற அளவுக்கு இதாகுது. அப்போ இது எல்லாம் மாறணும்னா சேஷனுக்கு பிறகு எங்கே தேர்தல் ஆணையம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த உருட்டுறதுக்கு இருட்டுறதுலாம் கணக்கு இல்லை. ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் யார் பண்ணுறா? அதிகாரிகளால் பண்ண முடியும். அவங்க கையை அவுத்து விட்டால் அவங்க பண்ணுவாங்க. தான் பிரச்சனை. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா துரந்தர் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லி 2ஆம் பாகம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கணும், ஏன்னா அது ப்ராபகண்டா ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியா RAW, நம்ம நாட்டுக்கு வெளியே அவர்கள் நடத்துகிற விஷயங்கள், இதை ஓரளவுக்கு பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு துரந்தர். நான் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தேன், ஃபுல்லாக சினிமாட்டிக் தான். என்கிட்ட என்ன சொன்னாங்க, அஜித் தோவலுடைய இது அதுன்னு. உள்ளே போய் பார்த்தா அஜித் தோவலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ராலாம் ஃபாலோ பண்ணுறேன். இதே ஒரு ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் சொல்கிறீங்களா, ஒரு ரா எப்படி செயல்பட்டதுன்னு. இன்னொன்று ஆப்ரேஷன் OPSன்னு ஒரு படம் வந்துடும், ஒரு வெப்சீரிஸ். அதில் ராக்குள்ள செலவு மற்ற விஷயங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுன்னு. நீங்கள் துரந்தர்லாம் சினிமா படம், சினிமா சாகசங்கள், இதெல்லாம் தனிநபர் சாகசமாக காமிக்கிறேன். தனிநபர் சாகசம் எங்கேயுமே கிடையாது, கூட்டு முயற்சி தான். அப்போ இதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அந்த ஒரு படம், ஒரு கமர்ஷியல் பிக்சர்னு வச்சிங்களேன். இது வந்து ஒரு அஜித் தோவலுக்கு இது கதை, அது எல்லாமே 2 நான் பார்க்கல. இதை வந்து சினிமாவுடைய ஒரு செட்டப்பை மாற்றுது. இது எதுனா, இவனுக்கு சும்மா அந்த லவ் பின்னாடி ஓடுறது, ரவுடி பசங்க சண்டை, செம்மர கடத்தல், இதெல்லாம் விட்டு இந்தியாவுடைய பணி எப்படி இருக்குது மற்ற நாடுகளில் மாதிரி ஒரு இது மாறுது. அது நல்ல விஷயம். சரி, இது வந்து எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக எடுக்க முடியும்? யார் வந்தாலும் அது நடக்க தான் போகுது. மொரார்ஜி தேசாய் வந்தப்போ தான் அதை கலைச்சி விட்டார், பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ணார். அப்போ தோவல் கராச்சியிலே எங்கேயோ ஒரு தர்காவில் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி இருக்கிற NSA டெப்டி டைரக்டர் அவர் அன்னைக்கு அங்கே ஒரு பிச்சைக்காரனா 8 வருஷம் அங்கேயே இருந்தார். அந்த டைமில் இவங்க RAW கலைச்சி விட்டாங்க. அப்போ அவங்களுடைய நிலைமையில் என்ன இருக்கும் பாருங்கள். உயிர் கதையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட்டு ராஜீவ்காந்திலேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணாங்க. இந்திரா காந்தியே கரெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அது வேறு லெவலில் இருக்குது. இது பாகிஸ்தானில் ஹிஸ்புல் முஜாஹிதுடைய முக்கியமான லீடர் என்னது போட்டாங்க. மர்ம மனிதரால் சுட்டுக்கொலை. யார் அந்த மர்ம மனிதர்? கனடாவில். இதே பாகிஸ்தானில் இந்த 2-3 மாதத்தில் 3-4 பேரை போட்டிருக்காங்க. அவங்களாம் யாருன்னா இந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதி. இந்த மாதிரி நடு ரோட்டில் யாரோ மர்ம மனிதர் சுட்டு கொள்கிறான். எப்படி ஒரு ஆளை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 பேர் 100 பேரை நீங்கள் நிறுத்தின மாதிரி. ஏன்னா நமக்கு பிரச்சனை இங்கே உள்ள. அப்போ இதெல்லாம் தாண்டி அண்டியன் நாட்டுக்குள்ளேயும் போய் சண்டை போடுற எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு வகையில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்முடைய நம்முடைய வீரர்கள். அதை பற்றி வர்ற படம் வந்து நம்ம நாட்டுடைய பெருமை தான். இது மோடிக்கோ அமித்ஷாக்கோ இல்லை நாளைக்கு ராகுல் வந்தால் ராகுலுக்கெல்லாம் பெருமை இல்லை. இது நம்ம நாட்டுடைய வல்லமை. இங்கே சும்மா உருட்டுவானுங்க. அந்த படத்துக்கு விளம்பரம் தேடி தரான். ரொம்ப பேருக்கு தெரில. துரந்தர் 2 வந்தது 4 வராமல் அந்த படம். ஆமாம். அப்போ அந்த மாதிரி இதுக்கு விளம்பரம் தேட, மெர்சல் படத்துக்கு இதுக்கு விளம்பரம் தேடி கொடுத்தாங்க பாருங்கள் பாஜகக்காரங்க. அந்த மாதிரி விளம்பரம் தேடி கொடுங்க. கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளித்தமைக்கு நன்றி சார். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.